சில படங்கள்ல இந்த மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஈவன் லைஃப்லயுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாத்தையும் சரியா பண்ணணும், டீச்சர்ஸ் பெட்டா இருக்கணும், சொன்ன வேலையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்தணும் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிற பழக்கம் காலேஜ்ல ஆகட்டும், ஒரு வேலை டீம் லீடரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகட்டும், ஒரு பாஸை இம்ப்ரெஸ் பண்றதாகட்டும், அவங்க லைஃப் பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகட்டும் எல்லா இடத்துலயும் இது வரும். இது வர்றதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுதா, அவங்களுக்கு மென்டலி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அழுக முடியாது. என்ன நீயே அழுகிறியா, உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துரும்னு அவங்களோட இமோஷன்ஸை உள்ள பூட்டி வச்சு அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களும் மனுஷங்க தான், ரோபோட்ஸ் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.